இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 77. இன்னைக்கு வந்து சண்டே எபிசோடு. வாரம் ஒவ்வொரு நாளும் நம்ம ரிவ்யூ பண்ண வரும்போது நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் கொடுக்கறதே இந்த பிக் பாஸுக்கு ஒரு வேலை. அதாவது உங்களை யார் அடுத்த பிரபுதேவா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க பார்ப்போம். நாங்க கொடுக்குற டெய்லி எபிசோட்ல எது ரொம்ப மொக்க. ஒவ்வொரு நாளும் அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது மொக்க, அடுத்த நாள் பார்த்தா அதை விட ஒரு சூற மொக்க அப்படின்னு கிராஃப் இப்படி ஏறணும்ல. டே 1ல இருந்து இப்படியே போய்கிட்டு இருக்கு. சக்சஸ்ஃபுல்லி 77வது நாளைக்கு வந்துட்டாங்க. டிஸ்கஸ் பண்றதுக்கு, சண்டையை பெருசாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருந்தது. ஆனா அது எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகி இருந்தது இவரோட ஃபேமிலி, யாரு சேதுபதியோட ஃபேமிலி. அதனால அத பண்ண முடியல, அவருக்கு அதை ஊத முடியல. அதனால இன்னைக்கு எபிசோடே சூற மொக்க எபிசோடுங்க. ஒரு வீக்கெண்ட் எபிசோட் அளவுக்கே இல்ல. ஆனா கேட்க வேண்டியது நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலி சாட்டர்டே எபிசோட் நேத்து பார்த்தோம்ல, அதுவே ஒரு அளவுக்கு இருக்குன்னு சொன்னோம்ல. இப்ப பார்க்கும்போது அது சூப்பர் எபிசோடுங்கிற மாதிரி இருக்கு சண்டே எபிசோடு. நான் சொல்றேன், நீங்களே பாருங்க. அவர் மேடைக்கு வந்த உடனே ஆடியன்ஸ்ல இருந்து ஒரு சென்டா ஓடி வர்றாங்க ஸ்டேஜுக்கு. இவரு சீக்ரெட் சென்டா, யாரு நீங்கன்னு பார்த்தா, ஏண்டா மறு வச்சா மாறு வேஷமாடா, நல்லா தெரியுதுடா யாருன்னு. மூஞ்சில தாடியை மட்டும் ஒட்டி விட்டுருக்காங்க. நான் நினைச்சேன் சென்டாவோட மாஸ்க போட்டுட்டு வந்தா தெரியாதுன்னு. நல்லா தெரியுது யாருன்னு. சேதனனுக்கு தெரியலையா? ஆமா, யாரு நீங்க யாருன்னு தெரிய ஒரு காலம் வரும். ஆமா, 77 நாள்ல வராத காலம் இப்ப வரப்போகுது. இவங்க வந்து எபிசோட் அப்படியே தூக்கி நிறுத்த போறாங்க. அவங்க வந்து சேதுபதியோட சேர்ந்து ஆடுறாங்க. சேதுபதி ஆடுறாரு. ஆடும்போது மாப்பிள்ள ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அவருக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்டெப்ப ஸ்டேஜ்ல போட்டு நான் தான் சௌந்தர்யான்னு மாட்டிக்கிட்டேன். சௌந்தர்யா ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவோம்ல, இப்படி அதை போட்டு சவுண்டுன்னு தெரிஞ்சு முடிச்சு ஆடியன்ஸுக்கு, எங்களுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவருக்கு தெரியல, யாருன்னு தெரியலையே. அடுத்தடுத்த நாள்ல நீங்க யாருங்கிறது தெரிய வரும். மேபி அடுத்தடுத்த எபிசோட்ல உள்ள அனுப்ப போறாங்க போல. இவ்வளவுதான் சீக்ரெட் சென்டாவே உள்ள அனுப்ப போறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வருது இல்ல 3 நாள்ல. அப்ப அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா புதுசா ஏதோ பேக்கரி ஆரம்பிச்சிருக்கு போல. ஆமா, அதுல இருந்து பட்டு கிறிஸ்மஸ் குக்கீஸ் எல்லாம் கொண்டு போய் ப்ரொமோஷன் பண்ண போறாங்க. இதுக்கு நம்ம மண்டையில முளை அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுல அது சௌந்தர்யான்னு இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலைன்னா இப்ப நடக்க போற செயல்ல கன்ஃபார்ம் ஆகும். சரி போயிட்டு வாங்கன்னு நேரா வீட்டுக்குள்ள போக பார்த்துச்சு. சேண்டா அது வீட்டுக்குள்ள போற வழி, இப்படி போங்க அப்படின்னு படியில இறங்காம ஸ்டேஜ்ல இருந்து ஜம்ப் பண்ணிச்சா. ஜம்ப் பண்ணின உடனே முட்டி மடிஞ்சிருச்சு. சரியா, அப்படி உட்கார்ந்து எந்திரிச்சு முட்டி மடிஞ்ச உடனே அந்த முட்டி வலி கொஞ்ச நேரம் இருக்கும்ல, அதோட ஓட போய் கீழே விழுந்து சேதனை வந்து ஐயோ அப்படின்னு கத்தி ஆடியன்ஸ் எழுப்பி விட்டு சண்டை. இப்ப தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு யாருன்னு. இப்ப கன்ஃபார்ம் சௌந்தர்யா தான். எதுக்கு இந்த பிளே பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்குள்ள போறாரு. போனோடனே ஃபர்ஸ்ட் வினோத் அண்ணா, என் ஒய்ஃபு, அவங்க பேர் ஏதோ சொன்னாரு, ஒய்ஃபுக்கு பர்த்டே கொஞ்சம் விஷ் பண்ணிருங்கண்ணா. காசு பணம் எல்லாத்தையும் நல்ல ஹெல்த்தோட இருக்கணும்னு விஷ் பண்ணுங்கன்னு. ஏன் காசு பணத்தோட இருக்கட்டும்னே விஷ் பண்ணுவோமே, அது ஏன் காசு பணம் வேணாங்க? காசு பணத்தோட இருக்குன்னு நினைங்க சார். இந்த ஸ்கிரீனை பார்த்து வினோத்தோட ஒய்ஃப் உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாட் சார், என்ன ஏதோ சொல்ல வரும்போது அமித் சார், எங்க அம்மாவுக்கு பர்த்டே சார். உங்க அம்மாவுக்கு சரி, அமித்தோட அம்மா எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே. இது வந்து வளர்ந்த குழந்தை. சரி ஷோக்குள்ள போலாம். சார் யாரு? எஃப்ஜே, எங்க அக்காக்கு பர்த்டே சார். என்னங்கடா விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, எஃப்ஜேயோட அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர் பார்த்தாரு இது சரி வராது அப்படின்ட்டு அவங்க சொல்றதுக்கு வந்து இவங்க சார் ஜனவரி 16 எனக்கு பர்த்டே, எல்லாருமே விஷ் பண்ணிருங்க அப்படின்னு அதுக்கு விஷ் பண்றாங்க. விஷ் பண்ணியாச்சா. அதுக்கப்புறம் பாராட்டுறாரு அரோரா விக்ரம். 1 hour உள்ள போய் ஜிங்கிச்சா பாட்டுக்கு ஆடுனீங்கல்ல, சூப்பர், வாழ்த்துக்கள். அமித் திவ்யா அடிக்கிற கை அணைக்குமா, சூப்பர், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஆதிரை கனி ஏதோ பீச்சில் உட்காந்து சுண்டல் திங்கிற மாதிரி அசால்ட்டா உட்காந்து 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்களே, வாழ்த்துக்கள். கமருதீன் பாரு ஆளுநருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வினோத், நீங்க பாத்ரூம்ல போய் பாட்டை கண்டுபிடிச்சிட்டு வந்த வரைக்கும் ஓகே, ஆனா இவங்களை வெறுப்பேத்துறங்கிற பேர்ல ரூல்ஸை பிரேக் பண்ற மாதிரி பாட்டு கேட்கிற இடத்துக்கு போயிட்டீங்கல்ல, அது தப்பு அப்படின்னு ஒரு சின்ன வார்னிங் பண்ணிட்டாரு. பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் இஷ்யூவே சாண்ட்ரா, உங்களுக்கு நான் சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணணும். கனி வந்து இந்த ரைம்ஸ் பாடினது அதெல்லாம் வந்து நீங்க நினைச்ச அர்த்தம் கிடையாது. அதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். இப்போ என்னமா பண்ணலாம்? அப்ப கூட இல்ல சார், அப்படி சொல்லலையா? இல்ல சார், எனக்கு அன்னைக்கு அப்படி தோணிடுச்சு சார். சரி, அன்னைக்கு தோணிடுச்சு இல்ல, இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. நீங்க அவங்க அவ்வளவு சொல்றாங்க,
நான் பண்ணியிருப்பேனான்னு சொல்றாங்க. அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இன்னைக்கு வரைக்கும் சாரி கேட்காம இருக்கிறது எனக்கு சரியா படல. இப்ப என்ன பண்ணலாம்? அவர் சாரி கேளு அப்படின்னு சொல்லாம என்ன பண்ணலாம்? என்ன பண்ண சாண்ட்ரா தான் சொல்லணும். சாரி கேட்கறது என்ன பொறுத்த வரைக்கும் சரின்னு எனக்கு தோணுது. என்ன பண்ணலாம்னா அந்த உள்ள இருக்கிற ஒரு ஈகோ எதுக்கு கேட்கணும் அப்படின்னு அந்த பக்கம் கனி இருக்கிற பக்கம் திரும்ப கூட மாட்டேங்குது. இல்லை சார் எனக்கு அன்னைக்கு அப்படி தோணிடுச்சு சார். ஏமா உனக்கு தோணுனதுக்கெல்லாம் இங்கே வாழ முடியாது. அப்புறம் கனிட்ட சொல்றாரு, அவங்க புரியாம பேசுறாங்கன்றதுக்காக நீங்க டக்குன்னு உங்க குழந்தைங்க மேல சத்தியம் பண்றது, அது நீங்க ஒரு அம்மாவா நீங்க சத்தியம் பண்றது, அது இன்னொரு அம்மாவை எப்படி எஃபெக்ட் பண்ணும்? இப்போ சாண்ட்ராவா ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கும் இல்ல, சாண்ட்ராவை தான் சத்தியம் பண்ணுச்சு. பண்ணக்கூடாது இல்ல, அதான் நீங்க பண்ணக்கூடாது. ஒரு அம்மா அப்படி பண்ணும்போது அது இன்னொரு அம்மாக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த அம்மா இன்னொரு அம்மா மேல பொய் சொல்லும் போது இந்த அம்மாக்கு எப்படி ஃபீல் ஆகும்? சரிபதி. அப்புறம் திருப்பி கேட்கிறாரு இப்ப சாண்ட்ராட்ட, சரி அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இப்ப கிளியர் பண்ணிட்டேன்ல, அவங்க அப்படி பாடினது வெளியே ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப சாண்ட்ரா தான் சொல்லணும், சாண்ட்ரா இதுக்கு மேல முடியாது அப்படின்ட்டு சாரி கனி, அவ்வளவுதான். இல்ல மனசார கூட கேட்கல, சாரி கனி அப்படின்ட்டு ஓகே சார் இவரு ஒத்துக்கிட்டா. இப்ப கனி ஓகேவா நீங்க? ஓகே தேங்க்யூ சார். சாண்ட்ரா ஐயோ ஓகே சாண்ட்ரா என்னத்துக்கு ஓகே ஆகணும்? ஓகே ஆக வேண்டியது கனி. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக வேண்டியது. இதுவே சாண்ட்ரா இல்லாம கனி வேர்சஸ் கினி வேர்சஸ் பனி அப்படின்னு வேற யாராவது வந்திருந்தா இன்னைக்கு இத ஊதி எங்க ஒரு குழந்தைய போய் என்னங்க நீங்க அப்படி பண்ணுவாங்களாங்க? இது கிட்டத்தட்ட எஃப்ஜே வந்து அந்த சாரி கேட்டாரு அது மாதிரி தான் இருக்கு இப்ப நீங்க செஞ்சது. இப்ப யோசிச்சு பாருங்க, எஃப்ஜே வந்து சாரி கேட்டு அப்ரூவர் ஆனதுக்கு ஏன் அப்ரூவர் ஆன? அவங்கள கொஞ்சம் பேச விட்டுருக்கலாம்ல. இப்ப நீங்க ஏன் டக்குன்னு முடிச்சீங்க? கொஞ்சம் பேசி கண்டென்ட் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அது எப்படி தங்கச்சி இருக்கும்போது நான் பேசுவேனா? சொன்னா நம்ப மாட்டீங்க. சென்டா வந்தது, பர்த்டே விஷஸ் பண்ணது, இவர் பாராட்டுனது, இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது 10 நிமிஷத்துல முடிஞ்சு வச்சு. அவ்வளவுதான். 1 hour ஷோவுல முதல் 10 minutesல ஒரு இஷ்யூவையே பேசி முடிச்சிட்டாரு மத்த விஷயங்களோட சேர்த்து. சோ இதுல வந்து இந்த 10 நிமிஷத்துல சென்டா வந்தது, பர்த்டே விஷ் பண்ற காமெடி, பாராட்டுனது, இதுக்கு ஒரு 3 நிமிஷத்தை நீங்க எடுத்தாலுமே 1 நிமிஷம் தான் பேசிருப்பாரு அந்த விஷயம் பத்தி. சாண்ட்ராவோட விஷயம் மட்டும் 10 நிமிஷத்துக்கு பேசினா கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. இதுவே சாண்ட்ரா இல்லாம அந்த இடத்துல வேற யாராவது ஆமா. இப்ப கனியும் வினோத்தும் அவரும் ஒரு அப்பா தானே. இப்ப இவங்க 2 பேரும் அந்த குழந்தை இஷ்யூல மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். என்ன நடந்துக்கும்? வினோத்தை வச்சு என்ன பண்ணிருப்பீங்க? நேத்தே வினோத்தை போட்டு நல்லா கேப்டன்சி டாஸ்க் பண்ண, கேப்டனா நல்லா பண்ணவரையே போட்டு கிழிச்சு வச்சிருந்தீங்க. இப்ப இதுல இவங்க இல்லன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன செய்யறதுன்னா நீங்க எதை ஊதணுமோ அதை ஊதுறது இல்ல, எதை ஊதக்கூடாதோ அதை உட்காந்து ஊதிக்கிட்டு இருக்கிறது. டைரக்டர் சொல்றாருன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா? சாண்ட்ரா அந்த இடத்துல இருந்தா உடனே அதை பூசி முழிடுவீங்க. இப்ப சாண்ட்ராவை சாரி கேட்க வச்சா சாண்ட்ரா பண்ணின ஒரு பெரிய குற்றத்தை வந்து அதான் சாரி கேட்டாச்சு மூடியாச்சு. இப்ப சிம்பிளா மூடிட்டீங்க அந்த இடத்த. எவ்வளவு பெரிய பழி அவங்க கனி மேல போட்டது. திரும்ப சொல்லிட்டே இருந்துச்சு. ஒருத்தங்க அப்படி பழி போட்டுட்டு ஃப்ரீ ஆயிருவாங்க. சாட்டர்டே எபிசோடு வர்ற வரைக்கும் 3 நாளா இத பேசணும்னு அதை மைண்ட்ல தூக்கி போட்டுக்கிட்டு அலைஞ்ச கனிக்கு 10 நிமிஷம் சாரி கனி பேச வேண்டிய சான்ஸே வரல. சாண்ட்ராவே அவர் பேச வைக்கல. அவர் சாண்ட்ரா கிட்ட இருந்து கேட்டது வந்து இப்ப சாரி கேட்கணும், இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுவே மத்த நேரமா இருந்தா கனியே அப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்கள பேச விட்டு அதுல இருந்து அவங்கள சிக்க வச்சு பிரச்சனை உண்டாக்கி இருப்பாங்க. இது இப்ப சாண்ட்ராங்கிறதுனால நீ பேசாத, அண்ணன் போத்துக்கிறேன்னா அண்ணன் தைரியத்துல அவங்க இந்த மாதிரி குதிக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு அம்மா மேல ஒரு அலிகேஷன், அதுவும் ஃபேக் அலிகேஷன், பொய் சொல்லி ஒரு அலிகேஷன். ஹவுஸ்மேட்ஸ் மொத்தம் எதிராக நிக்கிறாங்க. ஒருத்தங்க அவ்வளவு இது பண்றாங்க, சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டீங்க. நான் இது ஒரு பெரிய இஷ்யூவா வரும்னு நினைச்சேன், கடைசி வரைக்கும் வரல. வெரி வெரி டிசப்பாயிண்டட். அதுக்கப்புறம் பார்த்தா தேவையில்லாத ஒரு மொக்க கேள்வி. ஃபேமிலி மெம்பர்ஸ் அடுத்த வாரம் உள்ள வர போறாங்க. வந்தா யாரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, யாரு ரொம்ப பயப்படுவாங்க? ஏன் எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாலும் வராதீங்கன்னு சொல்லுவீங்களா யாராவது? எந்த ஃபேமிலி மெம்பர் வந்தாலும் யாரு வர்றாங்களோ அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறாங்க. இது ஒரு கேள்வி. யாரு ரொம்ப பயப்படுவா?
எல்லாரும் பார்வதி ரொம்ப பயத்துல தான் சார் இருக்கு. ஸோ பார்வதிக்கு தான் ரொம்ப பயம், பார்வதிக்கு தான் ரொம்ப பயம், பார்வதிக்கு தான் ரொம்ப பயம். ஒரு சில பேர் பார்வதியோட ஃபேமிலி வந்தா கமருதீனுக்கு கொஞ்சம் பயம் சார் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அவர் கொஞ்சம் நேரம் விஜய் சேதுபதி குடும்பம் என்பது அழகான விஷயம், அவர்களுடன் நாம் இருக்கும்போது இதுக்கு கமல் சார் ஒவ்வொரு வாரம் வந்து புக்கு வித்துக்கிட்டு இருப்பாருல, அது எவ்வளவோ பரவாயில்ல சார். இது கண்டென்ட் இல்லைன்னா இருக்கிற கண்டென்ட்டை ஊதி தள்ளி போட்டு தங்கச்சிக்காக சும்மா தேவையில்லாத குடும்பம்னா எங்களுக்கு தெரியாதா? ஆனா அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் இழுத்துருக்கலாம், அந்த கண்டென்ட்டை இழுத்து இது ஒரு பெரிய ஒரு ஃபயர் எபிசோடா கொண்டு போயிருக்கலாம். அதை விட்டு குடும்பம் என்பது குழந்தை குட்டி மனைவி மட்டி என்னது. அதுக்கப்புறம் பார்த்தா டைரக்டா நாமினேஷனுக்கு வரவங்களாம் வந்து உட்காருங்கன்றாரு. யூசுவலா எல்லாம் பேசி முடிச்சிட்டு கடைசியில தான் அது வரும். 15வது நிமிஷத்துல அது வந்துருச்சு. அமித், கமருதீன், ஷேவ், கனி, சாண்ட்ரா, ஷேவ், சபரி, ஷேவ், அரோகரா, ஷேவ். யார் எலிமினேஷன் பாத்துடலாமா? யாருன்னு பார்த்தா எஃப்ஜே. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன எஃப்ஜே எலிமினேட்டா? எஃப்ஜே பேசிட்டு வெளியே வாங்க. எஃப்ஜே வந்தாரு, வந்து எல்லாரும் அப்படியே உட்காருங்க, நான் கொஞ்ச நேரம் பேசணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு அவர் எல்லாருக்கிட்டையும் நான் கேமா தான் பார்த்தேன், எல்லாரையும் ரொம்ப ஹர்ட் பண்ணா மன்னிச்சுக்குங்க, ஆதிலே உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், உன்னை ஒரு கட்டி பிடிச்சிக்கிறேன்னு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்குற மாதிரி. அது யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்ம பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு மன்னிப்பு கேட்டீங்க, நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், வெளியே போய் இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஏதுங்கிறத வெளியே போய் பார்த்துக்கலாம், உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, அக்கா குழந்தைங்க வர்றதை பார்க்கணும்னு ஆசையா இருந்தேன், பார்க்காமலே போறேன்னு கனி வெளியே வந்து அக்கா குழந்தைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கானா வினோத்தில் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழாத நம்மெல்லாம் கலைஞர்கள், அழக்கூடாது. ஏன் கலைஞர்கள் கண்ணு இல்லையா? கண்ணு இருந்தா எல்லாருக்கும் அழுக வரும் சார். என்ன சார், வினோத், ஆதிரை, கனியெல்லாம் அழுதுட்டாங்க. சரின்ட்டு அவருக்கு வெளியே பாராட்டெல்லாம் சொல்லி கையெல்லாம் தட்டி வெளியே அனுப்பிட்டாங்களா, கதவு மூடிருச்சு. மூடினோடனே அரோரா, பார்வதி எல்லாம் we love you FJ அவரும் கத்தி போறாரு. ஆதிரை இங்க இருந்து I miss you FJ. நான் மனசுல நினைச்சேன், இருங்க பாய் இருக்கோ ஜாரா மிஸ் யூ தானே. வெளியே பஸ்ல வெயிட் பண்ணுவாரு, அந்த என்ன கேரவான்ல வெயிட் பண்ணுவாரு, ஒரு 20 மினிட்ஸ் கொடுங்க, அடுத்த கார்டு வருது, உங்க பேரை சொல்லுவாங்க, வெளியே போய் நீங்க என்னத்த மிஸ் யூ, அங்க போய் வெளியே என்னத்த மிஸ் யூ பண்றீங்க, அங்க போங்க கேரவான்ல உட்காந்துருப்பாரு, உட்காந்து ஒன்னாவே வீட்டுக்கு போங்க. கத்துறாங்க அவங்க, ஒரு எலிமினேஷன் தான்ட்டு, அப்பாடா I miss you FJ. இப்ப எல்லாருக்கும் என்னன்னா எலிமினேஷன் முடிஞ்சு போச்சு, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு உள்ள வரும்போது திருப்பி விஜய் சேதுபதி வந்து ஒரு டாஸ்க். இது என்ன பெரிய அற்புதமான டாஸ்க் அப்படின்னா, இந்த வீட்டுக்குள்ள வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இவங்க நீ வீட்டுக்கு போலாம் அப்படின்னு யார நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா யாருன்னு? நான் சொல்றேன், விஜய் சேதுபதி. அவர் வந்த 2 வாரம் 3வது வாரத்திலே அவர் வந்த வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சும்மா தான் உட்கார்ந்துருக்காரு ஒரு வாரம் வந்து அவரை வீட்டுக்கு அனுப்புங்க. இது பிக் பாஸ். அந்த ஆளு சீசன் 1, 2, 3 வரைக்கும் நல்லா இருந்தான். 4, 5, 6, 7, 8 இப்போ 9 எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்கேன். விஜய் சேதுபதியையும் பிக் பாஸையும் ஒரே டாக்ஸி பிடிச்சி அனுப்பிடுங்க. அவங்க போனா சரி டீமே போயிடும். அவங்க போனா பிக் பாஸ் ஷோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது இருக்கும். கமருதீன் எழுந்திட்டு சொல்றாரு, ஆதிரை சார் அவங்க எஃப்ஜே செஞ்ச இதை வந்து உடைக்கணும் அப்படி இப்படின்னு உள்ள வந்தாங்க, அவனே முட்டி போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டான். ஸோ முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க போகலாம். அடுத்தது திவ்யா சார், அவங்க போகலாம், ஆனால் என்ன அவங்க தப்பை அவங்க திருத்திக்கவே இல்லை. உடனே இவர், ஓ அப்போ நீங்க உங்க தப்பெல்லாம் திருத்திக்கிட்டீங்களா? கொஞ்சம் திருத்திக்கிறேன் சார், இப்போ வீட்டுக்கு போறதுக்குள்ள திருத்திடுவேன் சார். சரி. அடுத்தது நிறைய பேர் சாண்ட்ரா சொன்னாங்க. அப்புறம் அரோரா வந்து சொல்லுதுன்னா விஜய் பார்வதி சார் என்ன ரீசன்னா சார், இப்போ 77 days ஆச்சு சார், இந்த 77 நாளுக்கும் தேவையான சண்டை, குழப்பம், கூச்சல் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இனிமே ரொம்ப குரூஷியலான கேம்ஸ் எல்லாம் வரப்போகுது. அப்ப நான் மனசுல நினைச்சேன், இது வரைக்கும் நல்ல குரூஷியலான கேம்ஸை கொடுத்து கிழிச்சிட்டா இருந்தாலு, மிச்சம் இருக்கிற 30 நாள்ல குரூஷியல் கேமை கொடுத்து உங்களை எல்லாம் முழி மிதுங்க வைக்க போறேன். அவனே என்னைக்கு கொடுக்க தெரியாம தான் முழி மிதுங்கி போய் உட்காந்துருக்கேன். இதுல உங்களுக்கு கேம்ஸ் கொடுத்து கிழிக்க போறாரு அவரு. பாமா அந்த பக்கம். இனி பார்வதி வந்து கேமுக்கெல்லாம் லாயக்கு இல்லை சார், கேம் எல்லாம் ஒழுங்கா விளையாடாது, இனி பார்வதி தேவையில்லை அப்படி இப்படின்ட்டு சாண்ட்ரா, திவ்யா எல்லாம் எந்திரிச்சு பார்வதி கமருதீன், பார்வதி கமருதீன்னு சொல்லும் போது பார்வதியும் கமருதீனும் சேது ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தாரு. சேதுக்கு அப்படியே கோவம் வருது, பாத்துக்கிட்டே இருக்காரு. ஏன் இப்படி பண்றீங்க? எத்தனை வாட்டி சொல்றேன், இதுக்கா பொங்குன? ஐயா வாங்குற சம்பளம் எனக்கு 30 ரூபா கொடுத்தா 3 மணி நேரத்துக்கு வாங்கி வச்சு கிழிப்பேன் சார். உங்களுக்கு 30 கோடி ரூபா கொடுக்குறாங்கல்ல,
அடுத்த முறை ரெடியா பிக் பாஸ் கூப்பிடுவாரு. 30 ரூபாடா, 30 ரூபா கொடுத்தா 3 நாள் கண்ணு முழிச்சு அவங்கள கிளிப்பேன்டா நானு. 3 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய வாங்கிட்டு என்ன சார் நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்க இவ்வளவு வாரமா நீங்க அதை எத்தனை தரம் சொல்றீங்க, மறுபடியும் அவங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்க சொன்னதை அவங்க கால் தூசுக்கு கூட மதிக்கலங்கிறதானே அர்த்தம். மதிக்கிற அளவுக்கு நீங்க சொல்லல, அவங்க காதுல உள்ற மாதிரி நீங்க சொல்லணும்னா எவ்வளவு சொல்லணும், எப்படி சொல்லணும்? இப்பயும் பாக்கெட்ல கை விட்டு எத்தனை வாட்டி சொல்றது, இது நல்லாவா இருக்கு? உடனே அவங்க சார் இனி பண்ண மாட்டேன், இனி பண்ண 77 நாள் சார், இனி நீ பண்ணு, நான் வயசுக்கு வந்தா என்ன வராண்டி என்ன. அதுக்கப்புறம் பார்த்தா 77 நாள் ஆயிடுச்சுல்ல, சரி அப்ப இன்னொருத்தரை வெயிட் பண்ணுவோன்னே ஹவுஸ் மேட்சுக்கலாம் மறுபடியும். ஐயோ என்ன சார் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஆதிரை கமருதீன் எல்லாம் வந்து என்ன எல்லாருக்கும் ஷாக், திவ்யா எல்லாம் ஷாக். ஆதிரை வந்து ஆதிரைன்னு பேரை காட்டணும்னு நம்ம பார்வதி வந்து சந்தோஷத்துல சிரிச்சிருச்சு. டக்குன்னு இப்ப கேமரா நம்மள பாக்குமேன்ட்டு அந்த சிரிப்பை அடக்கவும் முடியல, ஷாக்கான ரியாக்ஷன் காட்டுறேன்னு சொல்லி பச்சையா மாட்டிக்கிருச்சு நம்ம கிட்ட. அவங்க எல்லாம் அதை கவனிக்கல. ஆதிரை வந்து பெட்ரூமுக்குள்ள போய் மறுபடியும் அன்னைக்கு என்ன பண்ணாங்களோ அதேதான். மக்களுக்கு இதுக்கு மேல என்னதான் வேணுமா, என்னதான் பண்றது? நானும் உள்ள வந்து எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். போன முறையே வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் நல்ல செகண்ட் டைம் உள்ள வர்றேன், ஒரு கொஞ்சம் நல்லா திருப்பி வெயிட் பண்றாங்க. அதுவும் நியாயமா தான் இருக்கு. இவங்களுக்கு என்னதான் வேணும், இதுக்கு மேல நான் என்னதான் பண்றது தெரியலையே, சத்தியமா தெரியல. நீங்க எல்லாம் வெளியே போய் பார்வதி உள்ள அப்படியே முளையடிச்சு உட்கார்ந்து இருக்குன்னா ஜஸ்ட் இமேஜின், இதுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே இல்ல. ஓட்டிங் இன்னும் ஒரு மசரும் கிடையாதுமா, உள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. சேனலுக்கு யாரு வேணுமோ அவங்கள வச்சுக்கிறாங்க. மக்கள் நினைச்சா பார்வதி எப்பயே தூக்கி போட்டுருக்காங்க. மக்களோட ஓட்டுக்கு மரியாதை கொடுத்திருந்தா 3வது 4வது வாரம் வாட்டர் மிலனுக்கு முன்னாடியே பார்வதி போயிருக்கணும். அது இன்னும் உள்ள உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா நீங்க அதுல மக்கள்கிட்ட பேசக்கூடாது. என்ன பிக் பாஸ் டீம் இவங்களுக்கு என்னதான் வேணுமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். நீங்க மக்களை குறை சொல்லி ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. நாங்க யாரை குறை சொல்றது, நாங்க போடுற ஓட்டெல்லாம் எங்கடா போகுது தெரியவில்லை. இதுல அவங்க சொல்றாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்குமாவது அதை முடிச்சுட்டு போவான்னு நினைச்சேன். வெறுப்பாகுது எனக்கு. யாரு இவங்க எல்லாம் மக்களை உள்ள வரும்போதுதானே சொன்ன மக்களே சப்போர்ட் பண்ணுங்கன்னு. இப்ப வெளியே போகும்போது யார் இவங்க எல்லாம்னா யார் இவங்கன்னு தெரியாம தான் உள்ள வந்தியா? வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்க மக்களை, வேணான்னா யார் இவங்க எல்லாம் மயிராட்டிக்கு ஒரு வேளவும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து எனக்கு ஒரு மயிரும் தெரியாது, எனக்கு சில விஷயம் தான் தெரியும். ஆமா நீ யாரு, உன்னை ஆல்ரெடி எலிமினேட் பண்ணேன்னு சொன்னாங்க, நீ உள்ள இருந்தியா, 2 முறை போனியா, யாரு நீ அப்படின்னு கேட்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பிக் பாஸ் வெளியே வந்து ஆதிரை சொல்றாங்க, என்னை நீங்க இதுவரைக்கும் எல்லாரையும் செல்ல பேர் வச்சு கூப்பிட்டீங்க, என்னை நீங்க கூப்பிடவே இல்லை, என்னை நீங்க அதுமான்னு கூப்பிடுங்களே. அவரு வாங்கிற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு தலையில அவர் உள்ள மைக்க பொத்தி போச்சு. 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடு, இந்த பேரெல்லாம் சொன்னதுக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு டீமோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு போல அவர். இதுல ஆதிரை நீங்க 24 hours ஃபேமிலி ஒரு பவர் வச்சிருக்கீங்கல்ல, அதை நீங்க யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னு டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு கமருதீன் நான் கொஞ்சம் பேசிக்கலாமா, நான் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். இல்லடா அவ சாய்ஸ் விட்டுருடா. இல்ல சாய்ஸ் தான், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். இல்ல அது என்னன்னா எங்க அக்கா பிள்ளைங்க பிக் பாஸ் நிறுத்து, அது அவளோட டைம், உங்க அக்கா பிள்ளைய பத்தி எல்லாம் இங்க கேட்கல. அவரு பார்த்தாரு, நீ கணிக்கு கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, எனக்கு கொடு, அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொடுத்துருவாங்க, அது தெரியும் எல்லாருக்குமே. அவர் சொல்லிட்டாரு கமருதீன் மூடு வாய மூடு, அவன் நினைக்கிறா யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கட்டும். இவ வந்து பார்வதிக்கு சார் அப்படின்னு பார்வதி ரொம்ப நன்றி. இப்பதான் எவிக்ட் ஆகும் போது சிரிச்சேன் பாத்தியா, உன்ன இன்னார் செய்தாரு உறுத்தல், அவர் நான என்னத்தையாவது செஞ்சு விடு அப்படின்னு சொன்னதுக்கு ஏத்த மாதிரி ஆதிரை பண்ணதுல இப்ப அவங்களுக்கு செருப்ப சாணில முக்கி அடிச்ச மாதிரி சொல்றேன். நம்ம இப்படி நினைச்ச ஒரு ஆளு நமக்கு ஒரு பவரை கொடுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு அழுது. இல்ல கனியக்கா சொல்றாங்க என்னன்னா, நான் சொன்ன அம்மா ஃபீலிங்கும் பார்வதி சொன்ன அம்மா ஃபீலிங்கும் ஆதிரைக்கு தெரியும். ஆதிரைக்கு என்ன அம்மா ஃபீலிங் இருக்கோ அதுதான் பார்வதிக்கு இருக்கிற அம்மா ஃபீலிங். அப்ப அவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க அம்மா வந்தாலும் எங்க அம்மா வந்த மாதிரி தான், எனக்கு யாரு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பார்வதி உடஞ்சு அழும்போது வேர்த்துல அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கு அப்படின்னு வேர்த் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு கமருதீனுக்கு தான் பெரிய அடி.
அந்த எபிசோட் கண்டிப்பா பார்க்கணும். இதுல ஆதிரை வெளியே போயிட்டு கவர் டைம் மக்களுக்கு என்னதான் வேணும் அவர் சொன்னாரு, என்னைய பார்த்து கேட்க கூடாது, கேமராவை பார்த்து கேட்க அப்படின்னு. மக்களுக்கு என்னதான் வேணும், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு போது அவங்க ஃபேமிலியை ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க. ஏற்றி கட்டி பிடிச்சி அப்புறம் உள்ள இருக்கிறவங்களோட பேசி அவங்க அப்பா எல்லாம் வந்து பேசி எல்லாம் பண்ணி போனதுக்கு அப்புறம் உள்ள பார்வதி, இதுதான்டா எனக்கு ஆதிரையை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எவ்வளவு காட்டமா இருந்தாலும் செஞ்சுட்டு போனா பாத்தியா ஒரு வேலை, இதாட்டா பொண்ணு. ஐயா அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சான் செஞ்சது. அப்பையும் நான் யாருக்கும் மனசரிஞ்சு துரோகம் நினைக்க மாட்டேன், ஆனா இந்த ஏரோ இருக்கா இல்லையா, ஏரோ கமருதீன்ட்ட எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ போடுங்க, இந்த ஏரோ இருக்காளே அவ செஞ்சதே லைஃப்ல மறக்க மாட்டேன், என் ஃபீலிங்ஸை வச்சு விளையாண்டுட்டா. பாவம் உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுல்ல. சரி நீங்க சொல்றீங்க, நாங்க கேட்கறோம், நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்காது, அந்த தைரியத்துல என்ன வேணாலும் பேசுறீங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் விக்ரம், உனக்கு என்னையா பிரச்சனை, சோவே முடிய போகுது, உனக்கு என்ன பிரச்சனை? நானே இல்ல நான் பண்ணது பெரிய தப்பு, அவ இடுப்பை பிடிச்சி இழுத்து அந்த காலை பிடிச்சி இழுத்து அவ அதான் அது ஒரு பெரிய தப்பு, அதை இந்த வாரம் கடந்துட்டேன்னா. அதான் கடந்துட்டு இல்ல கேட்கல அதை பத்தி, அப்புறம் என்ன உனக்கு, நீயா மாட்டிக்க போறியா? அதுல என்ன அவருக்கு கவலைன்னா, அடுத்த நாள் நான் போய் சாரி சொல்லும் போது அவ விடுங்க விக்ரம் அப்படின்னு என்னோட சிரிச்சு பேசிட்டா. அது இங்க எங்கடா ஒரு சான்ஸ் கிடைக்குது இவன் கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம்னு சுத்திட்டு இருக்கிற வீட்டுக்கு மத்தியில இப்படி ஒரு பொண்ணு, அவளுக்கு ஒரு நன்றி கூட சொல்ல முடியாம அவர் நினைச்சாரு அவ இருப்பா, ஃபேமிலி வருவாங்க, அப்ப நம்ம நன்றியை காட்டலாம் அப்படி இப்படி நினைச்சிட்டு இருந்திருக்காரு போல. ஸோ அது ஒரு அழுகை, அது ஒரு அன்வான்ட் அழுகை, அது எனக்கு என்ன எதுன்னு தெரியல, அது ஒரு அழுகை. அப்புறம் சொல்றாரு, எனக்கு கண்டிட்ட சொல்றாரு, பார்வதியை ரொம்ப பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு, அவளை நான் ரொம்ப நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் அப்படி சொல்ற? அவ அடுத்து என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரிஞ்சு போகுது இல்ல, அவ எல்லாம் பண்ணி 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 இப்ப அவ ஒரு விஷயம் சொல்ல எந்திரிச்சாலும் இவளை தானே சொல்ல போற அப்படின்னு நினைச்சா அவளை தான் சொல்ற. சோ பார்வதியோட கேரக்டர் என்ன, அவளுக்கு ஒருத்த மேல கோவம்னா என்ன பண்ணுவான்னு எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ இப்ப ஆபத்தா தெரிய மாட்டேங்கிறா. ஒருத்தங்க எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கும் போதுதான் உள்ள என்ன இருக்குன்னு பயம் வரும். நீயா இப்ப எந்திரிச்சு அவ பேரெல்லாம் சொல்லுவேன், ஏன்னா உனக்கு அவளோட பிரச்சனை இருக்கு என்னோட அதே மாதிரி பண்ணுது. அப்ப எனக்கு இப்ப அவளை நான் நம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அந்த அம்மாக்காக அழுதோடனே பிடிக்குது எனக்கு, ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே வணக்கத்தை போட்டு போயிட்டாங்க. இது ஒரு எபிசோடாடா, இதுக்கு விஜய் சேதுபதி தேவையா? இந்த பிங்க் சட்டையை போட்டு நான் வரேன், நான் 37 ரூபா கொடுங்கடா, 37 ரூபா கொடுங்கடா, ஒரு மாசத்துக்கு தேவையான அத்தனை எபிசோட நான் ஒண்டி யாரா பண்ணி தர்றேன். சோறு போட்டு 37 ரூபா கொடுத்து ஆட்டோ காசும் கொடுத்து அனுப்பினீங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணி தர்றேன், இதை விட நல்லா பண்ணி தருவேன். நீங்க என் காதுக்குள்ள எல்லாம் உட்காந்து ஒன்றும் சொல்ல தேவையில்ல சார், ஸ்கிரிப்ட் எல்லாம் தர தேவையில்ல. இவ்வளவுக்கும் நான் ஃபுல் ஷோவையும் பார்த்துட்டு வருவேன் 37 ரூபாய்க்கு. 30 கோடி ரூபாய்க்கு 3 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு வர்ற ஆளு நான் கிடையாது சார். 37 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுங்க, மொத்த எபிசோட உட்காந்து மாங்குன்னு பார்த்துட்டு வர்றேன்னா இல்லையான்னு பாருங்க. இப்பதான் 30-37 சொல்றாங்க, ஷோக்கு கூப்பிட்டாங்கன்னா 3 கோடி 70 லட்சம். இவரு நம்மளையெல்லாம் பிளேயரா கூட கூப்பிட மாட்டாங்க. இதுல இவரு என்ன 37 3 கோடி 70 லட்சம் பேரு போடா அந்த பக்கம். பிளேயரா கூப்பிட்டவங்களுக்கே 4 லட்சம் தான் கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் நடந்தது.